जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன, அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுலதான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனால தான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி, வார, நட்சத்திர, யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விருச்சிக ராசி நேயர்களை, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? பணியிடத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகலாம். மறைமுக எதிர்ப்புகள் டைரக்டா இருக்காது, இன்டைரக்டா சில எதிர்ப்புகள் இருக்கு. அவன் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கான், என்னன்னு கொஞ்சம் வாட்ச் பண்றா. மறைமுக எதிர்ப்பு, அவனை ஏதாவது ப்ரமோட் பண்றதுக்கு பாடுறா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ சில விஷயங்கள் கவனமா இருங்க. உங்கள் திறமையை சிலர் குறைத்து மதிப்பிட முயற்சிக்கலாம். உங்களுக்கான திறமை உங்களுக்கு தெரியும், அதை மற்றவங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அது நடக்கும், கவனமா இருங்க. ஆவணங்கள் மற்றும் மின்னஞ்சல் ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனம் தேவை. சிலருக்கு வேலை அல்லது துறை மாற்றம் ஏற்படும். அதே போல சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மிக குறைந்த சதவீனருக்கு மட்டும் ராஜினாமா அல்லது வேலை இழப்பு போன்ற சூழ்நிலை உருவாகலாம். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். கோபத்துல நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன் சார், எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ராசிகள் உண்டு. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி எல்லாம் சார் நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன் சார், எனக்கு வேண்டாம் சார், நான் இவ்வளவு நாள் இது பண்ணினது போதும். சில சதவீதத்தினர் மட்டும்தான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும். இவங்க கூட நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறத விட நம்ம இந்த ஏற்கனவே நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல மட்டும் ரொம்ப கொஞ்சம், ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும். வியாபாரத்தில் ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. கூட்டாளிகளுடன் வெளிப்படையான கணக்கு பரிமாற்றம் இருக்கணும். கட்டுமானம், பாதுகாப்பு, மருத்துவம், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் அதிக முன்னேற்றம் ஏற்படும். புதிய முதலீடுகள் ஆராய்ந்து செய்யுங்க. செய்யலாமா வேண்டாமா யோசிச்சு செய்யுங்க. வருமானம் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க, பழைய கடன் அல்லது நிதிச்சுமை குறைய வாய்ப்பு உண்டு. பெரிய தொகை முதலீடு செய்யும் முன் 1000 தடவை யோசிக்கவும். ஜூன் இறுதி முதல் ஜூன் முதல் வாரம் வரை தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள்.
ஸோ சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஸோ கவனமா இருங்க. குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும். பொறுமையாக பேசலாம், பிரச்சனைகள் தீர்வு காணும். நீ பொறுமை இல்லாமல் நீ பேசணும்னு சொன்னா சண்டை தான் வரும். பொறுமையா பேசி எடுத்து புரிய வச்சு அப்படின்னு சொன்னா சண்டைகள் குறையும். அதே போல திருமண பேச்சுவார்த்தை மெதுவாக இருக்கு. திருமண மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதே போல கவனம் சிதறாமல் மாணவர்கள் படித்தால் சிறப்பு. நண்பர்கள் மூலம் நேர விரயம் ஏற்படலாம். தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்க. சகோதரர்களுடன் பணம் அல்லது சொத்து தொடர்பான கருத்து வேறுபாடுகள் வரலாம். சகோதரன் சகோதரிக்குள்ள சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். சகோதரன் சகோதரிக்குள்ள பண பிரச்சனை, சண்டை பிரச்சனை வரலாம். ஸோ கவனமா இருக்கணும். அது முக்கியமா சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உறவினர்களுடன் கூறும் வார்த்தைகளில் கவனம் தேவை. பழைய உறவு மீண்டும் வரலாம். ஒரு பழைய ஏதாவது ஒரு சண்டை அந்த சண்டை மூலமா ஏதாவது ஒரு புதிய உறவு அந்த உறவு மூலமா ஒரு பிரச்சனை வரும். கவனமா இருங்க. நீதிமன்ற வழக்குகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பழைய வழக்குகள் நகரத் தொடங்கும். வழக்கறிஞர் ஆலோசனையின்றி முக்கிய ஆவணங்களுக்கு கையெழுத்திட வேண்டாம். உங்க அட்வொகேட் என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு செய்யுங்க. நீங்களா ஒரு விஷயம் போய் பண்ணிடாதீங்க, பின்னாடி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. அதுக்கு தான் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. ஸோ கேட்டு செய்யுங்க. ரெண்டாவது, அரசியலில் இருப்பவர்களுக்கு விமர்சனங்களும் ஆதரவுகளும் ஒன்றாக வரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு விமர்சனங்களும் ஆதரவுகளும் ஒன்றாக வரும் அப்படின்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். சினிமா மற்றும் மீடியா துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிடும் போது கவனம் தேவை. நீங்க ஒரு கருத்து ஒரு சமூக வலைதளத்தில் நீங்க பதிவு பண்றீங்கன்னு சொன்னா இதை பதிவு பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணுங்க. அவசரப்பட்டு பண்ணி பின்னாடி கழுவி ஊத்துவான். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். விசா ஒப்பந்தம், குடியேற ஆவணங்கள் கவனம் தேவை. ரத்த அழுத்தம், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்றவற்றில் இருக்கும். அதிக கோபம் மற்றும் கவலை உடல் நலத்தை பாதிக்கலாம். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு கவனம் பண்ணுங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி வேலை கிடைக்குங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு வரும். இன்னும் உங்களை நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபோக்கஸ்லாம் பத்தாது. நடைபயிற்சி மற்றும் தியானம் நல்ல பலனை தரும். ஜூன் 19, 3 ஜூலை, 13 ஜூலை இந்த நாள்ல கவனமா இருங்க. இரண்டாவது, இந்த நாட்களில் பண பரிவர்த்தனை கவனம் தேவை. சட்ட ஆலோசனை விஷயங்களில் கவனம் தேவை. குடும்ப விவாதங்கள் பெரிதாக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டை போட்டு பிரச்சனையை கொண்டு போக வேண்டாம். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. செவ்வாய்க்கிழமையில அல்லது சனிக்கிழமையில, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கும் தீபமேற்றி வழிபாடு செய்து வர விருச்சிக ராசிக்கு கெடு பலன்கள் குறைந்து சுப பலன்கள் அதிகரிக்கும். சுபம். இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிக்கான ஆணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னா மேஷ ராசியில இருந்து இப்ப 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கணித்து ஸோ இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த இதுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலன்களாக சொல்றோம். இது பாதி பேருக்கு அப்படியே பலிக்கும், சரியாகவே இருக்கும், சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம சில ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது பொது பலன்கள். அப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி, பிறந்த ஜென்ம ராசிப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து, சார் இதுதான் என்னுடைய பிறந்த ஜாதகம், இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் இந்த ஜாதகத்துக்கு இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசன்ட் இப்படி இருக்கு, ஃபியூச்சர் எனக்கு இப்படி தான் இருக்குமா, எப்படி இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, மற்ற விஷயங்கள் நான் சாதிப்பேனா, நான் எப்படி இருப்பேன், குடும்பத்தில் அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு தான் போவேனா, இல்லை நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவேனா, நல்லா இருப்பேனா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்து என்கிட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். வாழ்க வளமுடன்.